ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா யூடியூப் தான். ஆனால் அந்த யூடியூபே வந்து காலி பண்ணுறதுக்கு நம்ம எலான் மஸ்க் இருக்கார்ல, அவர் ஒரு புது பிளான் ஒன்று போட்டிருக்காரு. அது என்னென்னா வந்து அவங்களோட எக்ஸ் இருக்குல்ல, அதாவது ட்விட்டர் எக்ஸ் இருக்குல்ல, அதுலேயே வந்து ஒரு சில அப்டேட் சேஞ்சஸ் பண்ணி அதில் வந்து வீடியோ பிளாட்ஃபார்மாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மள பல பேர் வந்து இன்டர்நெட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம யூடியூப்பில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா யூடியூப்பில் வந்து எந்த கேட்டகரி எடுத்தாலும் வீடியோஸ் பிளாட்ஃபார்மாக வந்து அது ஒரு சோஷியல் மீடியாவே மாறிடுச்சுல்ல. நம்ம உள்ள மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை நியூஸாக இருக்கட்டும், இல்லை டெக் நியூஸாக இருக்கட்டும், இல்லை குக்கிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து யூடியூப் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்ம எலான் மஸ்க் இருக்கார்ல, அதான் நம்ம டெஸ்லா ஓனர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ட்விட்டரை வந்து வாங்கின நாளில் வந்து ட்விட்டரில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது. அதாவது சின்ன நேமை சேஞ்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோ கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் என்னென்னா அந்த வெர்டிகல் வீடியோ வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ வந்து லாங் வீடியோ அதை கொண்டு வந்துட்டாங்க. மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அவர் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னா, நான் வந்து இதில் வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் வந்து எனக்கு இதில் போதுமான ஏர்னிங் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வந்து என்ன பண்ணால் இந்த ட்விட்டர் எக்ஸ் நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து இன்னும் என்லார்ஜ் பண்ணி ஒரு வீடியோ பிளாட்ஃபார்மாக கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இது வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ஸ்மார்ட் டிவி இருக்குல்ல, ஸோ அதுக்குமே வந்து சப்போர்ட்டபுளாக வீடியோ பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ட்விட்டர் எக்ஸ் மாமா நம்ம எலான் மஸ்க் மாமா சொல்லியிருக்காரு. ட்விட்டரில் வந்து வீடியோ பிளாட்ஃபார்ம் வந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா, நீங்கள் பிளாட்ஃபார்ம் அதாவது ட்விட்டர் எக்ஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்லை வந்து நீங்கள் யூடியூப் தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ட்விட்டர் எக்ஸில் வீடியோ பிளாட்ஃபார்மாக தான் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட கருத்தையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.